சகல, டைம் ஆச்சு. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பா சகல. நான் இங்கேருந்து மாமாவை பார்த்துக்கிறேன். இல்லைங்க, சர்ஜரி முடிகிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். நீங்கள் வேணா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. என்ன சகல, நீ இங்கே இருக்கும்போது நான் எப்படிப்பா வீட்டுக்கு போவேன்? சரி, 2 பேருமே இங்கே இருப்போம். மாற்றி மாற்றி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். தம்பி, உங்க மாமா இப்ப சீரியஸா இருக்கிறதுனால எங்க அவரால் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாம போயிருமோ, அதனால இந்த முறை கும்பாபிஷேகம் பெருசா தடங்களாயிருமோன்னு சிவனாண்டி பயப்படுறான். சகல, என்னப்பா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? ஊர் பெரியவங்க முன்னாடி சிவனாண்டி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். மாமா சர்ஜரி விஷயத்தில் எதனா பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன் சகல, நம்ம வேணா போலீஸ்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைப்போமா? சொல்லி வச்சு என்னங்க பிரயோஜனம்? அவங்க இங்கே இருக்கணும்ல. நாம தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிப்பா, கவனமா இருப்போம். நம்மளை மீறி அந்த சிவனண்டியால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. என்ன ரேவதி, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டு வந்த, நீ இன்னும் போகாம இருக்க? நானும் அப்பா கூட இங்கே இருக்கேன் மாமா. நீ ஏன் ஸ்ட்ரெயின் பண்ற? நான் தான் இங்கே இருக்கேன்ல. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இல்ல, அப்பா இப்படி இருக்கும்போது என்னால வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்கு நான் அப்பாவை இங்கே பார்த்துட்டு இருக்கேனே. சொன்னா கேளு ரேவதி. நீ எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போ. பாவம், அவங்களும் டயர்டாக இருப்பாங்கல்ல. காலையில் எப்படியும் எல்லாரும் வரதானே போறீங்க. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. அது வரைக்கும் நாங்கள் மாமாவை பார்த்துக்குறோம். இல்ல, நீங்க பேசிட்டு இருங்க. நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சகல, ரேவதி ரொம்ப பயந்து போயிருக்கா. அதான் மாமா கூடவே இருக்கணும்னு நினைக்கிறா. மாமாவோட சர்ஜரி முடிஞ்சா எல்லாம் சரியாயிடுங்க. நான் இங்கே உள்ளே இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வெளியே இருந்து பார்த்துக்குங்க. சரிப்பா, நான் இருக்கிற இடத்த விட்டு எங்கேயும் வெளியே போகாம கவனமா பார்த்துக்கிறேன்.